கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் முடிவு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்பணும். ஏன்னா ஆண்டவர் நிச்சயமாக உண்மையாகவே கட்டாயம் முடிவு என்பது உன் வாழ்க்கையில் உண்டு மகளே. நீ நம்பி இருக்கிற காரியத்தில் நீ வீண் போக போகிறதில்ல. இத்தனை நாளாக நீ நம்பி காத்துக்கிட்டு இருக்கல. இந்த நாளில் தேவன் சொல்கிறாரு, இன்றைய தினத்தில் அது வீணாய் போகாது. உன் நம்பிக்கையை நான் வாய்க்க செய்வேன். எதை நம்பி இருக்கிறாயோ, எதற்காக நீ ஜபித்தாயோ, இவ்வளோ நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ, அந்த ஜபத்தை கேட்டு நான் இன்றைக்கு ஒரு முடிவை உனக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய இருதயங்களை நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு பாதுகாத்து கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட நெருங்கி வந்து அவருக்கு மேலே இருக்கிற பயபக்தியை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் தரித்திருக்க முடியும். நிச்சயமாய் தேவன் சொன்னபடியே நிச்சயமாக உண்மையாக இன்றைக்கு ஒரு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நம்பி இருக்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு வீணாக இல்லாதபடி ஜெயமாய் கர்த்தர் முடித்து தருவார். இன்றைக்கு உண்டான ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நம்பிக்கையோட நாளை துவங்குங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.